அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். காக்கு வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். இன்னும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறதுக்கு என்னென்னலாம் கேட்க போறாரோ. டே மனோகரே, நீயும் தம்பியும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்கடா. இல்லனா உன் அப்பா மொத்தத்தையும் மாப்பிள்ளைக்கு அள்ளி கொடுத்துருவாரு. அத்த, நிறுத்துறீங்களா? என்னம்மா ஈஸ்வரி, என்னாச்சு? முதல்ல அவங்கள எல்லாம் கிளம்ப சொல்லுமா. ஏம்மா ஈஸ்வரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். எது விளையாட்டு? என் வீட்டுக்காரர் என்ன காசுக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு ஜாலியா சொல்றீங்க. இது ஒரு விளையாட்டா உங்களுக்கு? தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு அவரு ஒன்னும் கேட்டு வரல, நாங்க தான் விரும்பி கொடுத்தோம். அது தெரியுமா உங்களுக்கு? ஈஸ்வரி, நீ ஒரு நிமிஷம் இருமா. நீ சும்மா இருன. 4 பேர் முன்னாடி என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துவாங்க, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்னை புடிச்சு போய் என் மேல இருக்கிற அன்புனாலதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி காசு பணத்துக்காக அவர் என் கழுத்துல தாலி கட்டல. இதுக்கு மேல நீங்க இங்க நின்னீங்க, மரியாதை கெட்டுரும். முதல்ல வெளியே போங்க. ஈஸ்வரி, என்னம்மா நீ? அவ ஏதோ தெரியாம சொல்லிருப்பா. அவ உன் அத்தை. யாரா வேணாலும் இருக்கட்டும், என் வீட்டுக்காரரை பத்தி பேசினா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. முதல்ல அவங்கள கிளம்ப சொல்லுமா, அப்பதான் இந்த சடங்கே நடக்கும். இல்லன்னா சொல்லுங்க, நாங்க கிளம்பிடுறோம். என்னடா இவ இப்படி நடந்துக்கிறான்? சரி விடுமா, இந்த பெருசப்படுத்த வேணாம். அத்தை பேசுனது தப்புதான். சரி விடுங்க. நீங்க முதல்ல பால் பழ கொடுங்க, மண்டபத்துக்கு போனோம். ஈஸ்வரி, அதான் அத்தை கிளம்பிட்டாங்கல்லம்மா, இன்னும் ஏன் சிடுசிடுன்னு இருக்க? சடங்கு நடக்கிறப்ப சிரிச்சா மாதிரி சந்தோஷமா இருக்கணும்லம்மா. மாப்பிள்ள, நீங்களும் தான். இந்தாங்க. சரி, மண்டபத்துக்கு கிளம்பலாமா? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. ஏங்க, நீங்க முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஏங்க, உங்க முகமே டயர்டா இருக்குங்க, வாங்க. இல்ல பரவாயில்ல. சொல்றேன்ல, போட்டோ எடுக்கிறப்பவே உங்க முகம் ரொம்ப டல்லா இருந்தது. இப்படியே மண்டபத்துக்கு போனா நல்லா இருக்காது. வாங்க, நான் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க. என்னடா ஈஸ்வரி, என்ன பண்ற? சாரிங்க, என் அத்தை பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மனசார என்ன பிடிச்சதுனால மட்டும்தான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்க. அதை தாண்டி எந்த கட்டாயமும் உங்களுக்கு இல்லைன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஏங்க, யாரு என்ன சொன்னாலும் உங்களை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் அப்படிதானே எனக்கு தெரியும். என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னம்மா இது? போய் கூப்பிட்டு வாங்க. ஈஸ்வரி,
சரி ஈஸ்வரி நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். இது எல்லாமே நம்ம 2 பேருக்கும் மட்டுமே சொந்தமான மெமரி சரவணா. ஆனா இன்னைக்கு நீ எனக்கு சொந்தம் இல்லைங்கிறப்போ இது எதையுமே நான் சொந்தம் கொண்டாடுறதுல அர்த்தமே இல்லை. அக்னி சாட்சியா நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினப்போவே அதுல நம்ம காதலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இனி இனி இது மட்டும் எதுக்குடா? இதுவும் எரிஞ்சு போகட்டும், எரிஞ்சு போகட்டும். ரம்யா, ரம்யா, சொல்லுங்கப்பா. என்னம்மா ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்க, திறக்கவே இல்லை? தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. என்னாச்சுமா? உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் வர சொல்லட்டுமா? இல்லப்பா, வேண்டாம். அதுக்கு இல்லம்மா, கல்யாணத்துல கூட சாப்பிடாம கிளம்பி வந்துட்ட, அதான் கேட்டேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்லப்பா, விடுங்க. ஏம்மா ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, ரொம்ப தலைவலியில இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். ஆமாப்பா, ரொம்ப வலியாதான் இருக்கு. பரவாயில்லப்பா, சரியாயிடும். ரம்யா, அப்பா ஒன்னே ஒன்றை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா. வலி இருக்கிற இடத்துல தான் வழியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்றதுல தான் வாழ்க்கையும் இருக்கு. தலை வலிக்குதேன்னு படுத்துக்கிட்டே இருந்தா அது சரியாகாது. அந்த வலியிலிருந்து மீண்டு வர
நாம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். மாத்திரை போட்டுட்டு படுமா, உன் வலியெல்லாம் தன்னால மறந்துடும். இல்லைன்னா சொல்லு, அப்பா உடனே டாக்டர் வர சொல்றேன். வேண்டாம்ப்பா, அதான் சொன்னீங்கல்ல மாத்திரை போட்டா வலி போயிடும்னு. நான் அதே பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க போங்கப்பா. நான் இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியாயிடும். சரிம்மா, நீ போய் படு. ஏதாவது வேணும்னா அப்பாவை கூப்பிடு. உனக்காக யார் இல்லைனாலும் அப்பா எப்பவுமே இருப்பேன். அதை மட்டும் மறந்துடாத. வாமா, வாங்க மாப்பிள்ள. மீனாட்சி, சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. சரி, வாங்க சாப்பிட போகலாம். மாப்பிள்ள வாங்க போகலாம். எங்க அம்மா எங்க? அம்மா இங்கே தான் இருந்தாங்க. யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள. நீங்கள் வாங்க, நம்ம சாப்பிட போகலாம். ஏங்க வாங்க, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, பசிக்குதுங்க. வாங்க வாங்க, வாமா. சார், நீங்க அப்படியே அந்த ஸ்வீட் எடுத்து மேடம்க்கு ஊட்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்களா? ஏங்க கூச்சப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, கொஞ்சமா எடுத்து ஊட்டி விடுங்க. ஏங்க தேங்க்யூ சார். ஏங்க துரை விஷயத்த சொன்னோம், அந்த அம்மா கோச்சிட்டு கிளம்பிட்டாங்களாமே. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாப்பிள்ளை காதில் விழுந்து தொலைக்க போகுது. பேசாம சாப்பிடு. ஏங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். மாப்பிள்ள எதுக்குங்க? நான் தான் சொல்றேன்ல, அவங்க மண்டபத்தில் சொந்தக்காரங்க யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னாச்சு தோற? அமைதியாரு, அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல எங்கள் அம்மா எங்க, அதை சொல்லுங்க. அவங்க மண்டபத்தில் தானே இருக்காங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள சாப்பிடும் போது எந்திரிச்சிட்டீங்களே, உட்காந்து சாப்பிடுங்க. முடியாதுங்க, எங்க அம்மா எங்க, அதை முதல்ல சொல்லுங்க. வந்ததுல இருந்து உங்களுக்குள்ளே ஏதேதோ பேசிக்கிறீங்க. என்னப்பா அப்படின்னா இங்க என்னமோ நடந்திருக்கு. ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? ஃபர்ஸ்ட் உட்காருங்க. முடியாது ஈஸ்வரி, என்ன நடந்துச்சுன்னு உங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். இப்போ என்ன இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? உங்கள் அம்மா கோச்சிக்கிட்டு மண்டபத்தை விட்டு வெளில போயிட்டாங்க. போதுமா? என்னப்பா நீ கொஞ்சம் சும்மா இருமா. கோச்சிட்டு கிளம்பிட்டாங்களா? எதுக்கு? உங்களை தாங்க கேட்குறேன், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. பையன் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது தான் பொதுவான சம்பிரதாயம். அதனால பால் பழம் கொடுத்ததும் 2 பேரையும் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என் பொண்ணு ஏசிலேயே படுத்து பழக்கப்பட்டவ. உங்கள் வீட்டில் இருக்கிறது பழைய காலத்து சீலிங் ஃபேன். என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்தை பிச்சைக்காரத்தனமாக நடத்துறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு
பிச்சைக்காரத்தனமான குடும்பம்னு எங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? மாப்பிள்ள உங்கள் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வச்சா அது வசதி குறைச்சலாக இருக்கும்னு உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் அது உங்கள் அம்மா புரிஞ்சுக்கல மாப்பிள்ள, அவ்வளவுதான். நீங்க நல்லதுக்கு சொன்னீங்களா இல்ல உங்க பொண்ணோட ஆடம்பரத்துக்காக சொன்னீங்களா? அம்மா தான் இருக்கட்டுமே. என் தங்கச்சி என்னத்துக்கு அங்கே வந்து கஷ்டப்படணும்? அதான் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிருக்கோம்ல, நல்லா கிராண்டா பண்றோம்னு சொல்றோம். பின்ன என்ன மாப்பிள்ள எங்க எங்க என்கிட்டயே நீங்க இப்படி பேசுறீங்கன்னா கண்டிப்பா என் அம்மா கிட்ட நீங்க எப்படியெல்லாம் பேசிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த சாந்தி முகூர்த்தம் எங்க வீட்டில் தான் நடக்கணும். நீங்க புக் பண்ணியிருக்கிற அந்த கிராண்டான ஹோட்டலுக்கெல்லாம் நீங்க சம்மந்தம் பேச வரல, அந்த வசதி இல்லாத வீட்டுக்கு தானே வந்தீங்க. அதை மறந்துடாதீங்க. ஈஸ்வரி, இப்போ நீ ஏன் கூட கிளம்பி வர்றதா இல்லை உங்க வீட்டில் சொல்றதை கேட்டு இங்கேயே இருக்கிறதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னால எப்பவும் என் அம்மா பேச்ச தட்ட முடியாது. வீட்டோட மாப்பிள்ளைய வரேன்னு சொன்னதுக்காக என் வீட்டையே ஒதுக்கி தள்ளிடுவேன்னு எப்பவும் நினைக்காதீங்க. சொல்லிட்டேன். எங்க ஈஸ்வரி நீ எங்கம்மா? பின்ன அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். தங்கம், அதுக்கு தான் அப்போவே சொன்னோம், இந்த ஒன்றும் இல்லாத வெங்க பையனுக்கு பொண்ணை கொடுக்காதீங்கன்னு. என்ன திமிரா பேசிட்டு போறான் பார்த்தீங்களா? இப்போ அண்ணே அண்ணே வா அபிராமி, நீ மண்டபத்தில் இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்துட்ட. சரி உக்காரு, நான் காஃபி போட சொல்றேன். வேணாண்ணே, நான் வந்தது உட்காந்து காஃபி சாப்பிட்டு போறதுக்காக இல்லைன்னு. நீங்க செஞ்சது சரியான கேக்கதான். என்னம்மா நான் என்ன செஞ்சேன்? பின்ன என்னன்னு, மண்டபத்துல சம்மந்தி அந்த பேச்சு பேசுறாரு, நீங்க அதை கண்டுப்பீங்கன்னு நினைச்சா கண்டுக்காம கிளம்பிட்டீங்களே. என் குடும்பத்தையே பிச்சைக்கார குடும்பங்கிற அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்தி பேசினாரு. ஒரே ஒரு வார்த்தையாவது தப்புன்னு உங்களுக்கு சொல்ல தோணலையான்னு? நீங்க சொல்லி தானே இந்த சம்பந்தத்துக்கே நான் சரின்னு சொன்னேன். என்னது? நான் சொல்லி சரின்னு சொன்னியா? என்ன பேசுற அபிராமினி? நானா அந்த சம்மதத்தை எடுத்துக்கிட்டு வீடு தேடி வந்தேன்? இல்ல சரவண அந்த பொண்ணதான் கட்டும் நான் கட்டாயப்படுத்துறேனா? ஒரு வசதியான வீட்ல இருந்து சரவணனை கேக்குறாங்களே, அது நடந்தா அவன் லைஃப்ல செட்டில் ஆவானேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொன்னா மொத்தத்தையும் தூக்கி என் தலையில வைக்கிறிய நீ? ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்காமலே உதவி பண்ணாங்க, ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கன்னு நீ தானே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த. இப்ப என்னையே காரணம் சொன்னா என்ன அர்த்தம் அபிராமி? ஐயோ முதலாளி, அம்மா உங்களை ஒன்றும் தப்பா சொல்லல. அன்னைக்கு நல்லவங்களா நடந்துக்கிட்டவங்க இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்களேன்னு தான் வருத்தப்படுறாங்க. என்ன கேட்டா அவங்க ஒன்றும் தப்பா பேசல. அவங்க பொண்ணு மேல உள்ள அக்கறையில தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க, ஒத்துக்கிறேன். அதுல 1-2 வார்த்தைய அவர் விட்டதுல எனக்கு கூட சங்கடமா தான் இருந்தது. அதுக்காக ஆளாளுக்கு இப்படி முறுக்கிக்கிட்டா அவதிப்பட போறது சரவணன் தானே? இல்ல தெரியாம கேக்குறேன், நாளைக்கு ரேணுகாக்கு ஒரு கல்யாணம் நடந்தா நீயும் இதே மாதிரி தானே அபிராமி யோசிப்ப? பொண்ணை பெத்த எல்லாருக்கும் உள்ள எண்ணம் தான் இது. அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு உறவை தக்க வச்சுக்கணும்னா விட்டு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு. அது சுயமரியாதையோ சுய விருப்பமோ விட்டு கொடுத்து போறதுனால யாரும் கெட்டு ஒன்றும் போயிட போறதில்ல. நடந்ததெல்லாம் சரவணனுக்கு தெரியுமா? இல்ல முதலாளி, அம்மா சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நல்லது, அவன் காதுக்கு இது எதுவும் போக வேணாம். இப்போ சரவணன் எங்க இருக்கான்? சம்மந்தி வீட்டுல தான் ரம்யா. ஆமா, நீயே சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்ட. ரம்யா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, நீ போய் ரெஸ்ட் எடுமா.
அம்மாவுக்கு என்னாச்சு முதலாளி? அது ஒன்றும் இல்லை, 2-3 நாளா கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருந்தால, அதான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதை விடு, அவ சரியாயிடுவா. அபிராமி, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நடந்ததெல்லாம் பேசி பெருசாக்கிக்கிட்டு இருந்தா சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும். எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சி கிளம்பு. நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். ரேணுகா, அம்மாவை கூட்டிட்டு போ. சரிங்க முதலாளி, வாமா.